ரணில் ராஜபக்சவா அல்லது சஜித் ராஜபக்சவா என நான் கேட்க வேண்டியுள்ளது. அண்மையில் ஒரு கதை அடிப்பட்டது. சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்சவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்பட்டது. எனக்கு மற்றொரு விடயம் நினைவிற்கு வருகின்றது. அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக்கி முன்னோக்கி கொண்டுவர நாட்டு மக்கள் பாடுபடவில்லை. மறந்துவிட வேண்டாம், அந்த அனைத்தையும் சிரசு ஊடக அலைவரிசையே செய்தது. இன்று சஜித் ஆரம்பத்தை மறந்துள்ளார். அவர் இன்று ஹிருவிடம் அனுகூலம் பெற வேண்டும் என்பதற்காக சிரசு அலைவரிசை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்துகின்ற சட்டன நிகழ்ச்சிக்கு அவர் செல்ல மாட்டாராம். அப்படியாயின் சஜித் ராஜபக்சவாகியுள்ளார், நாமல் பிரேமதாசவாகியுள்ளார். ரணில் என்னவாகியுள்ளார் என நாம் கேட்கின்றோம். ஆகவே உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். டீல் அரசியலை இந்த நாட்டில் நிறுத்த வேண்டும். டீல் அரசியல் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கவில்லை. நாட்டின் பெரும்பான்மை மக்களது விருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் மீண்டும் வந்துள்ளார். நினைவிற்கொள்ளுங்கள், இம்முறை தவறவிட்டால் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க திரும்பி பார்க்க கூட முயற்சிக்க மாட்டார் என்பதை நன்கு நினைவிற்கொள்ளுங்கள். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பின் மற்றும் ஒரு கட்டம் இன்று பிற்பகல் பதுளையில் நடைபெற்றது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குகின்ற கட்சிகள் சார்பில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் இதன்போது கருத்து தெரிவித்தனர். இம்முறை நான் உங்களிடம் சிறு எதிர்வு கூறலை முன்வைக்கின்றேன். இன்னும் 5 நாட்களில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று உங்கள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். ரகசியமாக இந்த முழு நாடும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றது என்பது மிகவும் தெளிவான கருத்து கணிப்புகளின் மூலம் இன்று நிரூபணமாகியுள்ளது. நினைவிற்கொள்ளுங்கள், அனுரகுமார இன்று இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கும் அவரது கூட்டத்துக்கு மக்கள் செல்வதற்கும் காரணம் சஜித்தின் இயலாமை என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். சஜித் எதிர்க்கட்சி தலைவர் என்றால் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரையும் அவர் தம்மிடம் ஈர்த்திருக்கலாம். ஆனால் வரலாற்றின் முதல் தடவை மூவர் போட்டியில் இறங்கியுள்ளனர். முற்றிலும் சஜித்தின் இயலாமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அனைவருக்கும் கதை தெரியும் அல்லவா? இன்னமும் தொங்கு பாலத்தில் இருக்கின்றோம். இன்னும் சற்று தூரம் செல்ல வேண்டியுள்ளது. பாலம் ஆடுகிறது. அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே நாம் சிலிண்டரை கொண்டு வந்துள்ளோம். இந்த தொங்கு பாலத்தில் வரும்போது கதையில் போன்று அல்ல, பிள்ளையை வாங்குவதற்காக 2 நட்டாலியாக்கள் இருக்கின்றனர். தப்பியோடிய நட்டாலியாமார் 2 உள்ளனர். இந்த பிள்ளையை வாங்கிச் செல்வதற்காக இருக்கின்றனர். அவர்கள் இருவருக்கும் என்ன செய்வது? அவர்களிடம் திட்டங்கள் இல்லை. வரிகளை குறைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நானும் வரி குறைப்பை விரும்புகிறேன். ஆனால் எமது உடன்படிக்கைக்கு அமைய அதனை செய்ய முடியாது. ரூபாவின் பெறுமதியை வலுப்படுத்த வேண்டும். முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது. இவர்களில் ஒருவருக்கேனும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அதனை செய்வதற்கு அதிகாரம் கிடைக்காது. போய் கூறிக்கொண்டிருக்கின்றனர். அப்படியாயின் அவர்களை நாம் நம்ப முடியுமா? அதனை நான் வினவுகின்றேன். தப்பிச் சென்று திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தனர். சர்வதேச நாணய நிதியம் 3 நிபந்தனைகளை புதிய அரசாங்கத்திற்கு விதித்துள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்களை பாதுகாக்க வேண்டும். எமது திட்டத்தின் நோக்கங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இருவரால் அதனை செய்ய முடியுமா? நட்டாலியா மாறினால் அதனை செய்ய முடியுமா? அவர்களால் அதனை அடைய முடியுமா? நாம் அல்லவா அதனை செய்ய வேண்டும். மறுசீரமைப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். எமது மறுசீரமைப்புகளை தொடர வேண்டும். அந்த 2 நட்டாலியா மாறினால் அதனை செய்ய முடியாது. பிள்ளையை வாங்கிச் செல்வதற்கு அவர்களால் முடியாது. அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை அல்லவா? இந்த நாட்டில் ஸ்திர நிலையை ஏற்படுத்தி முன்னோக்கி செல்வதற்காகவே நான் ஆணையை கோருகின்றேன். எனது எதிர்காலத்திற்காக அல்ல, உங்களது எதிர்காலத்திற்காக அதனை கோருகின்றேன். கிராமங்களுக்கு சென்று அனைவரிடமும் கூறுங்கள், கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்குமாறு கூறுங்கள்.